வெல்கம் பேக். இன்னைக்கு இது எங்கள் வீட்டில் இருக்க ஒரு பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். நான் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காண்டி இந்த வீடியோ ஸ்பெஷலாக அவங்களுக்காண்டி 100 கிராம் பருப்பு எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். 2 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், நல்லெண்ணெய் எதுக்கு ஊத்துறோம்னா பருப்பு வந்து பொங்கி மேலே வராது. பாருங்க, நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை 2ஆ டிவைட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தனியாக எடுத்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தலை. இது வெண்டைக்காவை கழுவிட்டு நறுக்கி வச்சிருக்கிறேன். இது மாதிரி சில பேர் வந்து நறுக்கிட்டு கழுவுவாங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. கழுவிட்டு தொடச்சிட்டு தான் நறுக்கணும். இந்த வெண்டைக்காயை போட்டு வதக்கணும். இப்போ ஒரு கடாயில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன். தூள் 1 ஸ்பூன், இது வீட்டில் வறுத்து அரைச்சது. உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன். வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு, வெந்துருச்சு. இந்த பூண்டெல்லாம் இதில் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த லைட்டாக கொதிச்ச தண்ணி, வெங்காயம், தக்காளி, இந்த தண்ணி எல்லாம் எடுத்து பருப்பில் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சா போகிறோம். இதில் கொஞ்சம் பருப்போடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். கடைசியில் இந்த வெண்டைக்காய் போட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதில் நான் மல்லித்தலையும் போட்டுட்டேன். இப்போ இந்த சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். பேனில் வெங்காயம் போட்டு வதக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சோம். பாருங்க, கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணி சாம்பாரில் ஊற்றிடலாம்.